ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். திருமாவளவன் அவர்கள் ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு காரில் வரப்ப திருமாவளவனை சூழ்ந்து கொண்ட இளைஞர்கள் திருமாவளவன் அவர்களிடம் பேசியே ஆக வேண்டும் என்று திருமாவளவன் அவர்களுடைய கார் கண்ணாடியை எடுத்துவிட்டு அந்த இளைஞர்கள் திருமாவளவன்கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் பேர் என்ன அப்படின்னு திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்கனவே அந்த இளைஞர்கள் காரை நிப்பாட்டியது மற்றும் கார் ஜன்னல்களிடம் உள்ளே கையெல்லாம் நீட்டி பேசுகிறதே ஒரு மாதிரியாக இருந்தது. அவருடைய எக்ஸ்பிரஷனே அப்படி தான் இருந்தது. இருந்தாலும் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் என்ன, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் குணால்ஸை ஏதோ சொல்கிறான், குணாஸை ஏதோ சொல்கிறான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம், ஆனால் இது வடமொழி பேர்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் குணாஸ்ன்னு சொல்லியுமே திருமாவளவன் அவர்கள் காதில் விழல. அதுக்கப்புறம் 3 தாட்டி கேட்டதுக்கு பிறகு, இன்னிலேருந்து உன் பேர் குணாஸ் கிடையாது, உன் பேர் குணா வளவன் அப்படின்னு பல வளவன்களை உருவாக்கியது போல இந்த குணாஸையும் குணாஸ் வளவனாக்கிட்டாரு நம்ம திருமாவளவன் அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் பல பேர்கள் பாத்தீங்கன்னா வளவன் அப்படின்னு நிறைய இடத்துல முடிஞ்சிருக்கும். ஏன்னா இது எல்லாமே திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவாளர்கள், அவரால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள். அவங்களுடைய பேரை இப்போ ஆதி வளவன், குமரன் வளவன் அப்படின்னு ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி வளவனை சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அந்த குணாஸ் அப்படிங்கிற இளைஞரையும் குணால் வளவன் அப்படின்னு மாற்றிருக்காரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அதாவது வடமொழி பேரை தமிழ் மொழி ஆக்கிட்டாரா நம்ம திருமாவளவன் அவர்கள். அங்கே உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒரே குதூகலமாக இருக்காங்க. இந்த வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. முக்கியமாக இளைஞர்களுக்கு பெயரை மாற்றி வைத்த திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு போட்டு இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த இளைஞருடைய பெயரை மாற்றின மாதிரி அந்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தையும் நீங்கள் மாற்றணும், அந்த இளைஞர்களுடைய குடும்ப சூழ்நிலையையும் நீங்கள் மாற்றணும். ஏன்னா இன்னமும் பல பகுதியில் வீடு, ஒரு மாடி வீடு இல்லாமல் குடிசை வீடுகளாக இருக்குது, ஒரு பாத்ரூம் கிடையாது, அடிப்படை வசதிகள், ஒரு ரோடு வசதி, தண்ணி வசதின்னு எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் மக்கள், அதாவது ஆதி திராவிட மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பல எடுத்துக்காட்டு எங்கள் ஏரியாவிலே நான் சொல்லுவேன், வீடியோ ஆதாரத்தோடு போடுவேன். அது மாதிரி மக்கள், உங்களுடைய சமுதாய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. நீங்கள் பேரெல்லாம் மாற்றுறதை விட்டுட்டு அந்த மக்களுக்காக ஏதாவது நல்லது பண்ணலாம். மிஸ்டர் திருமாவளவன் சார், 3வது முறையாக நீங்கள் சிதம்பரம் தொகுதியில் ஜெயிச்சிருக்கீங்க. நன்றி சொல்ல என்ன வரல. பல வேட்பாளர்கள் அவங்க தொகுதிக்கு நன்றி சொல்ல போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் ஜெயிச்சு நீங்கள் நன்றி சொல்லவே வந்தது கிடையாது. 3வது முறையும் நீங்கள் வரமாட்டீங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த மக்களுக்கு எத்தனை வாட்டி ஓட்டு போட்டாலும் புரிய மாட்டுது. இந்த வாட்டி நீங்கள் இந்த தொகுதிக்கு எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். செஞ்சீங்கன்னா நல்லது, ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க, அதை நான் எதிர்பார்க்குறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள்.